கொத்துமல்லி கிலோ 10 ரூபா காட்டுக்குள்ள. அந்த விவசாயியோட நிலைமையை நினைச்சு பாரு. விதை நேர்த்தி செய்யப்பட்ட பிராண்டட் சீடோட விலை 400 ரூபா. 400 ரூபா கொடுத்து ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு 70 நாள் கழிச்சு 10 ரூபாய்க்கு வித்தானா அவன் என்ன ஆகுறது? ஏன் இயற்கை விவசாயத்துக்கு வாங்க, நேரடி சந்தைப்படுத்தல் பண்ணுங்கன்னா விவசாயத்துக்கு இருந்து வேற தொழிலுக்கு போறதுக்கான ரீசன் வந்து மார்க்கெட்டிங்ல பிரச்சனையாயிருது. கீரையை பொறுத்த வரைக்கும் சென்னையுடைய கீரை ஒரு ஆண்டோட வர்த்தக அளவு என்னன்னா 3000 கோடி வரைக்கும் ஆர்டர் இருக்கு. பட் அங்க 30 கோடிக்கு கூட கீரை வர்றதில்லை. கீரைங்கிறது வந்து எல்லாரும் விரும்பி எடுத்துக்கக்கூடிய, எல்லாருடைய பட்ஜெட்ல வரக்கூடிய ஒரு பொருள். எது எடுத்துட்டீங்கனாலும் பேர் மினிமம் 3 மாசம் 4 மாசம் நீங்க வளர்த்தணும். கீரை 30வது நாள் விதைச்சு 30வது நாள் நீங்க பைசா பார்த்துடலாம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பினை கொடுத்த ஈசா மண்காப்பும் அமைப்புக்கும் பிஎஸ்என்ஏ காலேஜ் நிர்வாகத்துக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் எல்லாரும் இந்த லைவ் ஸ்டாக், அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையில் வளரக்கூடிய உயிர் ஜீவன்கள் வளர்த்ததை பற்றி பேசினாங்க. அதில் இந்த கீரை சாகுபடி எதுக்காக நம்மளை வர சொல்லியிருக்காங்கன்னா, தின வருமானத்தில் ஒரு மிக முக்கியமான பங்கு கொடுக்கறது கீரை சாகுபடி. இப்போ கடைசியாக கூட ஐயா ஒருத்தர் கேள்வி கேட்டார், 2 ஏக்கர் கம்மியாக இருந்தால் பண்ணக்கூடாதான்னு ஒரு கேள்வி கேட்கறதுல அவரோட ஆதங்கம் தெரியுது. இதில் நிறைய பேர்த்துக்கு இடம் கம்மியாக இருக்கிறவங்க வந்திருப்பீங்க. அப்போது இதில் வந்து அந்த இடம் குறைவாக இருக்கிறவங்கனால பண்ண முடியுமா, ஒரு இயற்கை சார்ந்த ஒரு தொழில் பண்ணி அதில் வருமானம் எடுக்க முடியுமாங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்துக்காகத்தான் நம்ம வந்திருக்கோம். அதில் 10 சென்ட் இருந்தால் கூட நம்ம தினசரி வருமானத்துக்கான மிகச்சிறந்த ஒரு பயிர்னு பார்த்தீங்கன்னா கீரை சாகுபடி. எல்லா லைவ் ஸ்டாக்கும் எடுத்துட்டிங்கன்னா, நாங்கள் முதல்ல லைவ் ஸ்டாக் நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த லைவ் ஸ்டாக்கு வளர்த்தி சந்தைப்படுத்துறது மட்டும் இல்லை, அதை ஸ்லாட்டர் ஹவுஸ் வச்சு வெட்டி இறைச்சியாக பண்ணி இறைச்சியை மதிப்பு கூட்டினா நாங்கள் சாசேஜ் சலாமீஸ்ன்னு சொல்லி வேல்யூ ஆடட்ஸ், எங்களுடைய ப்ராடக்ட் வந்து நார்மல் மார்க்கெட்டில் கிடைக்காது. இப்பவும் பண்ணால் எங்கள் அண்ணன் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். நமக்கு ஒரு சின்ன ஒரு இதனால் வெளியே வந்துட்டோம். அண்ணனோட பையன் அந்த படிப்பு படிச்சுட்டு வந்துட்டான், அதனால் அவன் வெளியே வந்துட்டோம். எங்களுடைய சந்தைப்படுத்தல் இந்த கால்நடை துறையில் என்னென்னா, இறைச்சி மதிப்பு கூட்டி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது எக்ஸ்போர்ட் நடக்குது. இப்போது எங்களுடைய ப்ராடக்ட் எல்லா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ், எங்களுடைய மினிமம் கஸ்டமரே 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் தான் எங்களுடைய ப்ராடக்ட் இருக்குது. நம்ம வெஜிடேரியனில் என்னென்னலாம் பண்ணுறோமோ, அந்த சாலட்ஸு, அந்த மாதிரி ஸ்டார்டர்ஸு, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அது வந்து நமக்கு தேவையில்லை அந்த டாப்பிக்கு. நம்ம அதிலிருந்து இது வெளியே வந்துட்டு இயற்கை விவசாயத்துலேயும் நம்மளால் தன்னிறைவாக தற்சார்பான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு எதுக்காக வந்தோம்னா, எங்களுடைய ஃபஸ்ட்டு தேடல் நானும் என்னோடய மனைவியும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட முடிவு தான். என்னோடய மனைவி வந்து எம்ஃபில் பிஹெச்டி பண்ணிவிட்டு ஒரு லெக்சராக இருந்தாங்க. அதை ரிசைன் பண்ணிட்டு, நானும் பெரிய படிப்பு படித்தவன் தான். நானும் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு மார்க்கெட்டிங்கில் இருந்தவன் தான். எல்லாம் முடிச்சுட்டு போதும் நம்ம இருக்கிற இயற்கை விவசாயத்தில் என்ன பண்ணலான்னு தேடுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து எனக்கு கல்யாணமாகி பையன் கொஞ்சம் லேட்டு. அப்போ அதுக்காக உணவு தேடல்கள் போகல மருத்துவருடைய ஆலோசனையில் இயற்கை உணவுகள் எடுத்துக்கன்னு சொன்னப்போ அதை தேடி நடந்தோம். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால். அப்போல்லாம் ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறது ரொம்ப ரேரு. ஸோ அதனுடைய அவேர்னஸ் அப்போ எடுத்துக்கிட்டது எங்களை இங்கே கொண்டு வந்துச்சு. இதுக்கு மிக உறுதுணையாக இருந்தது எங்களுடைய நட்பு வட்டாரம். கார்த்தி அண்ணான்னு ஒருத்தர், சலீமு, பிர்லா, இப்போ எங்கள் டீமில் மிக முக்கியமாக உதயபிரகாஷ் அண்ணான்னு ஒருத்தர் சேர்ந்துருக்காங்க. அவர் இப்போ நாங்கள்லாம் சேர்ந்து இப்போ எங்களுடைய டீம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம மட்டும் வாழ்கிறதில்ல, எங்கள் ஏரியாவில் நான் கேரளா பார்டரில் இருக்கேன். ஸோ இந்த சைடு நிறைய இந்த மாதிரி நம்ம ஈஷா அமைப்பு மாதிரி நிறைய இருக்காங்க. பட் கேரளாக்குள்ளே எங்களுடைய டீமில் 3 பேர் கேரளானா பாலக்காடு டிஸ்ட்ரிக்கு. அவங்களுக்கு என்னென்னா, அந்த சைடும் சின்ன சின்ன விவசாயிகளை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு ஆர்கா ஹப்னு ஒரு சின்ன ஸ்டோர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுடைய ஸ்டோருடைய நோக்கம் வந்து வியாபாரம் இல்லை, சின்ன விவசாயிகளையும் அதே மாதிரி வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸையும் 2 பேர்த்தையும் டெவலப் பண்ணி எடுக்கணுங்கிறது எங்களுடைய முக்கியமான நோக்கமாக பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து மெயினாக கீரை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, 10 சென்ட் இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு 10 வகையான ஒரு சென்ட்டும் ஒரு வகை கீரைகள் போட்டு 10 வகையான கீரைகள் எடுக்க முடியும். ஒரே வகையான கீரைகள் பண்ணிங்கன்னா ஒரே நாளில் மார்க்கெட் பண்ணணும். ஒரே நாளில் மார்க்கெட் பண்ணிங்கன்னா அந்த சந்தைப்படுத்தலில் அவங்க கேட்குற விலைக்கு நாம் கொடுக்கணும். நம்ம கான்செப்ட் அப்படி இல்லை. மார்க்கெட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுங்கள். 10 சென்ட்டில் 10 வகையான கீரைகள் பண்ணும்போது 10 சென்ட்லேயே நீங்கள் ஒரே வகை பண்ணும்போது 1500லேருந்து 2000 கட்டுகள் வரை
30 நாளில் எடுக்க முடியும். அதவே 10 வகையாக பண்ணினீங்கன்னா நம்ம இப்போ டைரக்ட் கஸ்டமர்கிட்ட போகும்போது, இப்போ நம்மளே ஒரு கடைக்கு போகிறோன்னா டெய்லி ஒரு ஃபுட்டு ஒரு ஹோட்டல் போனோன்னா ஒரு மெனு எடுத்தோன்னா அதில் என்னென்ன இருக்குது டெய்லி ஒன்று ஒன்று டேஸ்ட் பண்ணணும்னு நினைப்போம். கீரையவே வந்து தினசரி எடுத்துக்காட்டி வாரத்தில் 4 நாள் 5 நாள் எடுத்துட்டாலும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நாங்கள் வெரைட்டிஸ் சூஸ் பண்ணோம். அதை வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங் முறை. இப்போ நம்ம ஹோல்சேலில் விற்கும்போது இன்றைக்கி ரசாயனம் கலந்த கீரைகள் இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரெல்லாம் கொத்தமல்லி கிலோ 10 ரூபா காட்டுக்குள்ளே. அந்த விவசாயியோட நிலைமையை நினச்சி பாருங்கள். 1 கிலோ கொத்தமல்லியோட விலை விதை நேர்த்தி செய்யப்பட்ட பிராண்டடு சீடோட விலை 400 ரூபா. 400 ரூபா கொடுத்து ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு 70 நாள் கழித்து 10 ரூபாய்க்கு விற்றான்னா அவன் என்ன ஆகுறது? ஏன் இயற்கை விவசாயத்துக்கு வாங்க நேரடி சந்தைப்படுத்தல் பண்ணுங்கன்னா விவசாயத்துக்கு இருந்து வேறு தொழிலுக்கு போகிறதுக்கான ரீசன் வந்து மார்க்கெட்டிங்கில் பிரச்சனையாயிருது. மார்க்கெட்டிங் எப்படின்னா கீரையை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிக், இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் கீரையை கொடுக்குற அளவுக்கு உங்களால் உற்பத்தி பண்ண முடியாது. ஒருத்தர் கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கையில் சென்னையுடைய கீரை ஒரு ஆண்டோட வர்த்தக அளவு என்னென்னா 3000 கோடி வரைக்கும் ஆர்டர் இருக்குது. பட் அங்கே 30 கோடிக்கு கூட கீரை வர்றதில்லை. அதே தான் கோயம்புத்தூருக்கும் அதே தான். அங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, அங்கே 3000 கோடின்னு இங்கே 300 கோடியாக இருக்கலாம். ஏன்னா கீரைங்கிறது வந்து எல்லாரும் விரும்பி எடுத்துக்கக்கூடிய எல்லாருடைய பட்ஜெட்டில் வரக்கூடிய ஒரு பொருள். ஸோ அதை உற்பத்தி பண்ணுங்க. செகண்ட் திங் வந்து இந்த லைஃப் ஸ்டாக் எது எடுத்திங்கன்னா கூட எது எடுத்துட்டிங்கனாலும் பேர் மினிமம் 3 மாதம் 4 மாதம் நீங்கள் வளர்த்தணும். கீரை 30வது நாள் விதைச்சி 30வது நாள் நீங்கள் பைசா பார்த்துடலாம். ஸோ நீங்கள் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஒரு ஓரத்தில் வச்சுட்டிங்கன்னா இதுக்கான இந்த லைஃப் ஸ்டாக்குடைய ஃபெர்டிலைசர் அதனுடைய கழிவுகள் எடுத்து நம்ம அதுக்கு உரமாக கொடுத்துடலாம். ஸோ அது நம்ம ஃபெர்டிலைசர் வந்து 0 பட்ஜெட்டு. செகண்ட் திங் வந்து அது விதை வந்து ரொம்ப பெரிய காஸ்ட் இல்லை. இப்போ ஒரு சாமி கூட சொன்னாங்க 50 அடி நீளத்தில் 4 அடி அகலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் விதை போடுன்னு சொன்னாங்க. அப்போ 5 இப்போ 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 கிராம்னா ஒரு சென்ட்டுக்கு அந்த மாதிரி கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 10 சென்ட்டுக்கு வந்து 1 கிலோ 2 கிலோ விதை இருந்தால் போதும். அந்த 2 கிலோவை வந்து 10 வெரைட்டியாக பண்ணிங்கன்னா 10 100 கிராம் விதை அதை எடுத்துட்டிங்கன்னா 10 வெரைட்டியோடு ஒரு இடத்துக்கு போகும்போது நீங்கள் விற்கிறது வந்து சின்ன இடத்துல இப்போ 10 சென்டெல்லாம் போடுறீங்கன்னா மார்க்கெட் கொண்டு போகாதீங்க. தயவு செஞ்சு உங்கள் நட்பு வட்டாரங்கள் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் போங்க. நாங்கள் எப்படி பண்ணோன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளே போனோம். அப்பார்ட்மெண்ட்டில் போய் ஒரு டைம் போகும்போது ஒரு 10 பேர்த்த பார்த்தோன்னா அந்த 10 பேர்த்திட்டே நம்பர் வாங்கினோம். அவங்ககிட்ட தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் எங்களுக்கு ஷேர் பண்ணுன்னு சொன்னோம். ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணோம். அந்த குரூப்பில் 300 நாள் அவைலபிள் லிஸ்ட்டு போடுவோம். எங்ககிட்ட இதெல்லாம் வருது, இந்த ஒரு வாரத்தில் ஒரு நாள் வர்றோம், இத்தனை வகை கீரைகள் இருக்குதுன்னு 300 நாள். இப்போ திங்கக்கிழமை நம்ம மார்க்கெட் போகிறோன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்குள்ளே எங்களுக்கு ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லுவோம். அது கொடுப்பாங்க. பறித்து 3 மணி நேரத்தில் அவங்க கையில் எத்திச்சிருவோம். ஏன்னா அதுக்கு பெரிய வேலையில் பறித்து கொண்டே கொடுக்கறது. இனி ஒன்று பெரிய ப்ளஸ் என்னென்னா கீரைக்கு வந்து நீங்கள் நல்ல வெயில் நேரத்தில் வேலையை செய்ய வேண்டாம். காலையில் அந்த களை பறிக்கிறது அந்த வேலையில் முடிச்சுட்டா சாயந்தரம் பறித்து டைரெக்டாக கொண்டு அவங்ககிட்ட கொடுத்துட்றோம். ஸோ அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. தென் உங்ககிட்ட ஒரு டைம் ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாருன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பராக மாற்றிடுங்க. கண்டிப்பாக அவங்கள ஒரு டைம் வீட்டுக்கு உங்கள் தோட்டத்துக்கு வர சொல்லுங்கள். நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு விளக்குங்க. அப்படி நீங்கள் சொல்லும்போது எங்களுடைய கஸ்டமர்ஸில் பாதி பேர் எங்கள் தோட்டத்துக்கு வர வைக்கிறோம். என்ன ரீசன்னா அப்படி செய்யும்போது நம்ம சொல்கிறதுலேயே அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். யாருமே அந்த என்ன சொல்லுவாங்கள்ல, மடியில் கணம்னா வழியில் பயம்னு சொல்லுவாங்க. நம்ம உண்மையாக பண்ணுறதை அவங்களுக்கு காமிங்க. அப்போது அவங்க 10 பேர்த்துக்கு சொல்லுவாங்க. 10 கஸ்டமர் பிடிங்க, அவங்க உங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. என்னுடைய தயவு கூர்ந்த ஒரு வேண்டுதல் என்னென்னா நமக்கு சோறு கொடுக்குற மண்ணுக்கு விஷத்தை கொடுத்து கொள்ள வேண்டாம். ஏன்னா அதுக்குள்ளே வந்து மண் அல்ல, அதில் பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் அதில் இருக்குது. அந்த உயிரினங்களுக்கெல்லாம் நம்ம விஷம் கொடுக்காம அதுக்கு நல்ல உணவு கொடுத்தா அது மேலும் மேலும் நம்மளுக்கு நிறைய கொடுக்கும். ஒரு இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 2வது வருஷம் நமக்கு ஈக்குவலாக போகும், 3வது வருஷத்துலேருந்து அது நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். எங்களுக்கு கீரையே எங்களையே அது கூட்டிகிட்டு போனதான். நாங்கள் காய்கறி பண்ணணும். காய்கறியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா இயற்கை விவசாயத்தில் ஸ்டாண்டர்டான ப்ரைஸ் வைக்க முடியல. அது இப்போது நாங்கள் எங்கள் ஃபார்மர்ஸ்கிட்ட எல்லாத்தையும் பையர்ஸ்கிட்ட எல்லாம் பேசி இப்போ தான் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கொண்டு வந்துட்டுருக்குறோம். அது எல்லாத்தையும் எல்லாம் பண்ண முடியாது. கீரையோட பட்ஜெட் வந்து அதிகபட்சம்
ஒரு 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ளே இருக்கிறனால வாங்குறவங்களுக்கு வந்து பெரிய சக்தியாக இல்லை. அதனால எல்லோரும் ஈஸியாக வாங்கிக்கிறாங்க. இதில் வந்து 30 நாளில் நமக்கு தெரியறதுனால நீங்கள் லைவ் ஸ்டாக் பண்ணுறது ஒரு சைடில் கண்டிப்பாக ஒரு 10 சென்டாவது பண்ணுங்க. அப்போது நமக்கு உற்பத்தி செலவுகள், உற்பத்திக்கு ஆகக்கூடிய நேரமெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த கீரையில் வரக்கூடிய இந்த கட்டிங் வேஸ்ட்டு அதுகளெல்லாம் வந்து நம்ம லைவ் ஸ்டாக் கொடுக்கலாம். ஹை ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய தாவரங்கிறனால எல்லா உயிரினங்களுக்கும், ஈவன் கோழிக்கோ அல்லது மாடு, நாங்கள் நம்மகிட்ட எல்லாம் இருக்குது. எங்களுடைய உர மேலாண்மைன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மாட்டு பண்ணை வச்சுருக்கோம். அந்த மாட்டு பண்ணையிலிருந்து வரக்கூடிய டெய்லி வாஷ் பண்ணுற தண்ணி வந்து ஒரு 1.5 லட்சம் லிட்டர் டேங்க் செட் பண்ணியிருக்கோம். அந்த டேங்குக்கு வரும். அதில் வந்து மாட்டோட யூரின் வரும், மாட்டோட சாணம் கழுவுறது எல்லாம் அங்கே வந்துடும். அந்த நேராக டேங்குக்கு போகாது, இடையில செடிமெண்ட் டேங்க்குன்னு ஒரு 10-20 அடியில் 3 டேங்காக பண்ணியிருக்கோம். அதில் திட சாணமெல்லாம் அங்கே நின்றுக்கும், திரவம் மட்டும் அங்கே போகும். அதில் இந்த ஸ்லட்ஜ் பம்புன்னு சொல்லி இந்த வேஸ்ட் வாட்டர் எடுக்கக்கூடிய ஒரு பம்ப் இருக்குது. அதை எடுத்து நேரடியாக நம்ம வந்து ஃப்ளட்ரிகேஷன், நேரடி பாசனம் தான் பண்ணுறோம். ட்ரிப்பில் நம்ம விடுறதில்ல. ட்ரிப்பில் பண்ணணும், இன்னும் நிறைய வந்து ஃபில்டர் பண்ணணும். நாங்கள் அந்த தொட்டியில் வந்து இந்த புண்ணாக்கு கரைசல், எருக்களை கரைசல், அந்த மாதிரி நிறைய வேணுங்கிறத அந்த தொட்டியில் விட்டு நம்ம டைரெக்டாக பாசனம் பண்ணுறோம். ஜீவாமிர்தம் அந்த மாதிரிலாம் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுனால ஒரு லேபர் காஸ்ட்டு கம்மியாகுது. பட் நம்ம இதெல்லாம் சொல்கிறது வந்து நாங்கள் 4 ஏக்கர் பண்ணுறோம், அவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு ஓகே. நீங்கள் சின்னதாக 10 சென்டில் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு ட்ரம்மில் வச்சு நீங்கள் நேரடியாக தெளிப்பான், கை தெளிப்பான் மூலயமா நீங்கள் தாராளமாக செய்ய முடியும். கீரைக்கு வந்து மார்க்கெட் எப்பெல்லாம் இருக்கும்? வருஷம் பூரா இருக்கும். இந்த நம்ம சொல்கிற ஒரு இப்போ 20 வெரைட்டினா 10 வெரைட்டி பர்மனெண்ட்டு, 10 வெரைட்டி வந்து விதைச்சி எடுக்கிற மாதிரி பண்ணோன்னா த்ரூ அவுட் இயர் நமக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இந்த 10 பர்மனெண்ட்டு கீரைகளில் இப்போ முருங்கை, அகத்தி, இந்த நம்ம ஏரியாவில் நிறையா 100கணக்கான கீரைகள் இருக்குது. நாங்கள் கொங்கு பெல்ட்டில் பண்ணுறது கூடியது பார்த்திங்கன்னா முருங்கை பண்ணுறோம், அகத்தி பண்ணுறோம், தவிசு கீரைன்னு ஒன்று இருக்குது, தரப்பசலை, சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க, சிவப்பு பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணி. அதில் வந்து மிக அதிகமான மார்க்கெட் இருக்கக்கூடிய, ரொம்ப டிமாண்ட் இருக்கக்கூடிய பொருள் வந்து மல்லி, புதினா, கருவேப்பிலை. இந்த மூணு இல்லாத ஒரு சமையல் மேக்ஸிமம் இப்போ இல்லை, அந்தளவுக்கு வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து மல்லி மட்டும் நம்ம ரிப்பீட்டடாக சீடு போடணும். மற்ற இப்போ கருவேப்பிலையில் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா ஒரு டைம் பிளான் பண்ணிங்கன்னா 40 வருஷத்தோட லைஃப் டைம். புதினாலாம் கரெக்டாக ஆர்கானிக்கில் பண்ணி நாட்டு புதினா ரகங்கள் எடுத்திங்கன்னா 7லேருந்து 10 வருஷம் அது அங்கே இருக்கும். பொன்னாங்கண்ணி எல்லாம் அது லைஃப் என்லெஸ் லைஃபு. ஸோ இந்த மாதிரியான ஒரு 10 வகை கீரை, முருங்கை, அகத்தியெல்லாம் இந்த மாதிரி ஒரு 10 வகை கீரைகளும், இனி ஒரு 10 வகை வந்து டேஸ்ட்டுக்காக, இந்த சிவப்பு தண்டு, அரைக்கீரை, பச்சை தண்டு கீரை, மல்லி, அந்த மாதிரியான அந்த விதைச்சி எடுக்கக்கூடிய இந்த சக்கரவர்த்தி கீரை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கீரைகள் ஒரு 10 பண்ணிங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு டைமும் கொடுக்கும்போது வெரைட்டிஸ், நீங்கள் உங்களுடைய எங்கள் ப்ராடக்ட் லிஸ்ட்டில் ஒரு 10 வெரைட்டிக்கு பதிலாக 20 வெரைட்டி போட்டிங்கன்னா அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக நிறைய சாய்ஸ் இருக்கும். ஸோ உடனே வந்து எனக்கு இந்த வாரம் இது சாப்பிட்டேன், நாளைக்கு அதை கொடு, இதை கொடு. இதில் வந்து கம்பல்சரி வந்து ஒரு 100 கட்டு ஆர்டர் வருதுன்னா அதில் ஒரு 30-40 கட்டு ரெகுலராக மல்லி புதினா வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை ரெகுலர் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பண்ணுறாருங்க, 50 சென்ட் தான் பண்ணுறாரு, வெறும் மல்லி புதினா 2 ஐட்டம் பண்ணுறாரு, உழவர் சந்தைக்கு போய் விற்கிறாரு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, டெய்லி 5000 ரூபா எடுக்கிறாரு, 1.5 லட்ச ரூபா மாதம் வருது. அவர் எப்படின்னா எதுவுமே இல்லை, சாயங்காலம் வேலை செய்ய பொறிச்சு எடுத்துக்குவார், காலையில் 5 மணிக்கு உழவர் சந்தை போவார், 7 மணிக்கு விற்று முடிஞ்சிடும். அவர் உட்காந்து விற்றுட்டு இருக்கிறது இல்லை, அவருக்கு ஒரு 10-30-40 அண்ணாச்சி அந்த கடை, மளிகை கடை வச்சுருக்கவங்களோட கான்டாக்டு, இவரோட பொருளோட ஃப்ரெஷ்னஸ் போனால் விற்றுரும். நேராக வீட்டுக்கு வருவார், ரெஸ்ட் எடுப்பார், மத்தியானம் மேலே தோட்டத்துக்குள்ளே வேலை செய்வார், சாயங்காலம் பறிப்பார், காலையில் கொண்டு போவார். இந்த மாதிரி இதே மாதிரி முருங்கை ஒருத்தர் பண்ணுறாரு, முருங்கை டெய்லி 500 கட்டு பண்ணுறாரு. பட் முருங்கையில் ஒரு பிரச்சனை என்னென்னா, காலையில் ஒரு 7 மணிக்குள்ளே பொறிச்சிட்டிங்கன்னா 10 மணிக்குள்ளே மார்க்கெட் ஓகே. ஒரு சூரியன் கண்ணு கூசுகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பொறிச்சிங்கன்னா இலை உழுக ஆரம்பிச்சிடும். முருங்கை டைரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் போனீங்கனாலும், இப்போ நீங்கள் உங்களுடைய திண்டுக்கல் காய்கறி சந்தைக்கு போனீங்கன்னா கூட முருங்கைக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கும். பட் அதில் என்னென்னா டெய்லி பண்ணணுங்கிற போது நம்ம ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு இந்த பூவெல்லாம் பொறிப்பாங்க, அந்த மாதிரி நம்ம லைட்டு வச்சு பொறிச்சு கொண்டு போகணும். அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸே கிடையாது. ஒன்ஸ் முருங்கை போட்டிங்கன்னா அது நம்ம உங்கள் ஏரியாவில் வந்து முருங்கைக்கு வந்து இது உகந்த மாவட்டம். இந்த திண்டுக்கல்லில் தான், ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் ஏரியாவில் தான் முருங்கை காய்க்கு
கீரைக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து முருங்கை. அது நம்ம பவுடருக்கு நிறைய இருக்குது. அது மாதிரி இப்போ இந்த ஸ்டால் போட்டிருக்கிறதுலே சின்ன ட்ரையர் ஒன்று வச்சுருக்காங்க. அது அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி நம்ம இன்றைக்கி அந்த டிப் சூப்பு, கோயம்புத்தூரில் ஒருத்தர் வந்து டிப் சூப்பெல்லாம் பண்ணுறாங்க பேக்கடு. அதை எடுத்து நீங்கள் சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா டிப் டீ மாதிரி பேக்கடு எல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி நிறைய மதிப்பு கூட்டுதல் கீரையில் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு பொருளையும் வந்து நம்ம எடுத்து சின்ன காம்பேக்டான ஒரு ட்ரையர்லேருந்து எல்லாம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஒரு 10 சென்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த 10 சென்டில் வர்றதில் விற்று வர்ற லாபங்களில் ஒரு பொருளும் வாங்கி அதை டெவலப் பண்ணி கொண்டு வர்றதில் கண்டிப்பாக ஈஸியாக பண்ண முடியும். 1 ஏக்கர் வரைக்கும், அதிகபட்சம் 1 ஏக்கர் வரைக்கும் நம்மளாலேயே பண்ண முடியும் ஆள் இல்லாமல். அதில் வந்து 60 சென்ட் வரைக்கும் பர்மனெண்ட்டும், ஒரு 40 சென்ட் ரிப்பீட்டடு பிளான்டேஷன் பண்ணக்கூடிய கீரைகள் பண்ணிங்கன்னா நம்மளே அதில் வேலை செய்ய முடியும். அதுக்கு மேலே போகும்போது ப்ரொடக்ஷனும் மார்க்கெட்டையும் ரெண்டையும் பண்ண முடியாது. அந்தளவுக்கு மேலே போனதுக்கப்புறம் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. நம்ம வந்து இப்போ 30 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தது இப்போ நம்மளுடைய கஸ்டமர்ஸே விலை சேர்த்தி கொடுக்குறாங்க. நாங்கள் 15 ரூபாய்க்கு ஹோல்சேல் கொடுத்துட்டு இருந்தது இப்போ 20 ரூபா பண்ணிட்டோம். நம்ம போன சேலம் மீட்டிங்கில் சொன்னப்போ 15 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தேன்னு சொன்னால் இப்போ 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம். என்ன ரீசன்னா அவங்க இதெல்லாம் கஸ்டமரோடைய ஃபீட்பேக்கு. நீங்கள் இந்தளவுக்கு விற்றுருங்க, உங்கள் பொருள் நல்லா இருக்குதுன்னு. நாங்கள் அதே மாதிரி இப்போ இந்த ஆர்கா ஹப்பு நாங்கள்லாம் சேர்ந்து இப்போ போன வாரம் கூட ஒரு மீட்டிங் ஆலத்தூர் பக்கத்தில் பண்ணோம். அதில் என்ன பண்ணுறோன்னா சின்ன ஃபார்மர்ஸை இந்த மாதிரி கிளாஸ் எடுத்து அவங்கள செய்ய வைக்கிறோம். ஈவன் இடமே இல்லாதவங்களும் கூட விவசாயம் பண்ண வைக்கிறோம். எப்படின்னு கேட்பீங்க, மொட்டை மாடியில் க்ரோ பேக்கில் 10 பேக் போடுங்க, 10 பேக்கில் 10 தக்காளி செடி வைங்க. உங்களுக்கு தக்காளி வீட்டு செலவு போக பாக்கிக்கிறத நாங்கள் வாங்கிக்கிறோம். நாங்கள் வாங்கி எங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு விற்கிறோம். இப்போ அதுக்கான நெட்வொர்க்கு நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 10 க்ரோ பேக் போட்டு வளர்த்துனாங்க கூட காய்கறி நாங்கள் எடுத்துக்கிறோன்னு. ஒரு 50 சென்ட் 20 சென்ட் கீரை வச்சு பண்ணுறீங்களா, அதை நம்ம எடுத்து அந்த மாதிரி பண்ணுறோம். இதை அடுத்தது மதிப்பு கூட்டி இந்த பவுடர் ஃபார்மில் விற்கிறதுக்கான அந்த பிளானிங்கும் நாங்கள் யோசிச்சுட்ருக்குறோம். ஸோ இந்த சின்ன லெவலில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சைடு நீங்கள் இந்த கால்நடை வளர்ப்புகள் பண்ணிங்கனாலும் ஏதாவது ஒரு கார்னரில் கீரையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீரைக்கான தேவை மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் தேடலே வேண்டாம், மார்க்கெட்டிங்கு மிக அதிகமான தேவைகள் இருக்குது. அது இப்போ இந்த ஏரியாவில் என்ன கீரை இருக்குதுன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறனா, நீங்கள் மார்க்கெட் போங்க. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி சந்தை, அந்த ஆடை போய் எங்கே எப்படி வாங்குறதுன்னு 2 சந்தைக்கு போகிற மாதிரி உங்களுடைய காய்கறி ஹோல்சேல் கடைக்கு போனீங்கன்னா 10 பேர் கீரை கடை வச்சுருப்பாங்க. அந்த 10 பேர்த்துலேயும் அதிகமாக மூவ்மெண்ட் ஆகிற கீரை எல்லா கடையிலையும் இருக்கும். ஸோ அந்த கீரை வந்து நம்ம ஏரியாவில் நல்லா போகும். அதை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு உள்ளே போங்க. அப்புறம் கஸ்டமைடாக மாற்றிக்கிங்க. உங்கள் கஸ்டமர் என்ன கேட்குறாங்க, எனக்கு இந்த கீரை பண்ணி கொடுக்க முடியுமா, தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கஸ்டமரும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக மாற்றுறது தான் மிகப்பெரிய சக்ஸஸ் இந்த தொழிலில். நம்ம என்னமோ எல்லோரும் பண்ணுற மாதிரி ஒரு 10 ஒரே கீரை போடுறோம், ஏதோ ஒரு வியாபாரி வர்றான் போடுங்கிறாங்க, கொண்டுட்டு போகிறான் விற்கிறான்னு அந்த மாதிரி இருக்காதீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 கஸ்டமர் பிடிங்க. ஒரு 100 கஸ்டமர் உங்கள்கிட்ட இருந்தால் லைஃப் லாங் நீங்கள் அவங்களுக்கு சப்ளை பண்ணாலே அது மிகப்பெரிய சந்தை. அந்த 100 பேர்த்தோடு நிற்காது, அது போயிடும். அடுத்த வீடுக, அடுத்த சொந்தக்காரர், உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் ஊருக்குள்ளேயே 10 வீட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க 100 பேர்த்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி வரக்கூடிய ஒரு டிசீஸும் அத்தனை நோய்களுக்கும் நோய் எதிர்ப்பு தன்மை இல்லாததான் காரணம்னு சொல்லி இந்த நிறைய துரித உணவுகள் சாப்பிட்றதுனால பிரச்சனைன்னு சொல்லி ஒவ்வொன்றா வர்றதுனால இப்போ இந்த கீரையினுடைய அவேர்னஸ் ஒரு சின்ன லோக்கல் டாக்டர்கிட்ட போனால் கூட அவர் கீரை சாப்பிடுங்கன்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஃபுட்டுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கீரைன்னு எழுதிடுவாங்க. செகண்ட் திங் வந்து கீரையோட காஸ்ட்டு விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது ஒரு 20 ரூபா 30 ரூபாயில் எல்லா நாளும் அந்த ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய பொருள் கீரை. தக்காளி இன்றைக்கி 8 கிலோ 100 ரூபா இருக்குது, இன்னொரு மாதம் கழித்து போனேன்னா கிலோ 80 ரூபாய்ம்பாங்க. அதனால வந்து அந்த மாதிரி டிஃப்ரென்ஸு கீரையில் வராது. ஸோ கீரையில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வேலை செய்கிறது ஈஸி. அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 50 சென்டெல்லாம் ஈஸியாக நம்ம டேக்கிள் பண்ணலாம். நல்ல திறமை அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா 1 ஏக்கர் வரைக்கும் ஒரு ஃபேமிலி வந்து ஈஸியாக பண்ண முடியும். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. இல்லை என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்தாங்கன்னா அதில் நீங்கள் என்ன எப்போ வேணாலும் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். இல்லை இப்போ விவசாயம் பண்ணுறதுல எல்லோரும் நினச்சிக்கிறது என்னென்னா, நம்ம போடக்கூடிய ஒரு பொருளும் 100% நமக்கு வரும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எந்த ஆர்கானிக் பண்ணாலும் இன்ஆர்கானிக் எது பண்ணிங்கனாலும் நமக்கு 100% நமக்கு வராது. அதில் ஒன்று போட்டதில் முளைக்கிறதுல 80% தான் ஃபஸ்ட்டு முளைக்கும். அந்த வர்ற 80%ல் களை பாதித்து ஒரு 10-20% போகும்.
அதிகமாக தண்ணியோ அல்லது தண்ணி பற்றாக்குறையிலையோ ஒரு 10% போகும். இந்த மாதிரி நம்ம தென்னைக்குள்ளே போட்டிருக்கிறதுனால மட்டை உழுகிறது, ஆள் நடந்து போகிறது, தேங்காய் பறிக்கும் போது உழுகிறதுல ஒரு 10% போகும். நமக்கு 50% கிடைச்சாலே இவ்வளவு லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஒரு நம்மளுடைய அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். தாராளம். ஏன்னா நம்ம வந்து இயற்கையில் பண்ணும்போது கீரைக்கு வந்து பெருசாக ஒரு செலவுகள் இல்லை. இன்னும் அதை ரசாயன உரங்கள் பண்ணும்போது அது உர மேலாண்மை, அந்த உரத்துக்கான காசு, மருந்துக்கான காசு, அதெல்லாம் போகையில் நிறைய காசு வரும். இதுக்கு வந்து மருந்துங்கிறது வந்து அதிகபட்சம் 3G கரைசல். இப்போ சுவாமி அந்த ஒரு வீடியோவில் சுவாமி பேசினாங்க, அந்த செம்மேடு ஃபார்மோட இதில் 3G கரைசலோட அதிகப்படி அது மட்டும்தான் அந்த அந்த ஒரு டோஸில். ஏன்னா நம்ம இதோடைய வாழ்வு நாளே வந்து 30 நாள் தான். அது ஃபஸ்ட்டு அந்த பெட்டு சிஸ்டம் போட்டு அந்த பெட் சிஸ்டத்தில் மேலே அந்த படுதா விரிச்சு பண்ணையில் இன்னும் அந்த முளைப்பு திறன் அந்த அந்த படுதா விரிக்கும் போது தண்ணி பாய்ச்சி தண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மேலே அந்த விதையை தூவி இந்த படுதா போடையில் அங்கே ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட்டுக்கு வந்து அந்த முளைப்பு திறன் வந்து ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும். தென் நேரடியாக சூரிய வெளிச்சம் அதில் படாதனால முளைச்ச அந்த முளைப்பு வந்து கருகாமல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பின்ன அந்த ஸ்ப்ரிங்க்லர் தண்ணி போய் அந்த சொட்டு அந்த அந்த ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்குள்ளே 3 நாளுக்குள்ளே அந்த பெரிய துளி அங்கே விழுந்துச்சுன்னா அது நகுந்துச்சுன்னா அந்த செடி காஞ்சிரும், அந்த வேறு டச் ஆகிற இடத்துல. ஸோ இந்த மாதிரி அந்த படுதா போட்டு பண்ணும்போது அந்த அந்த பாதிப்புகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஐயா, 1/2 ஏக்கரில் தென்னந்தோப்பு இருக்குங்க. சொல்லுங்கள். அதில் வந்து எப்படின்னா ஒரு 40 தென்னை மரம் இருக்குது. ஓகே. அதில் பிரச்சனை என்னென்னா ஒரு 4 தென்னை மரம் போயிருச்சு. என்ன காரணம்னா காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன் வண்டு, இந்த பிரச்சனை. ஓகே. இப்போ அதில் கீரை போடுறோம் அப்படின்னா சாதாரண உரத்துக்காக நம்ம சாணம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சரி. இந்த காண்டாமிருக கூன் வண்டு வர்றதே இந்த சாணத்திலிருந்து தான் அந்த புழுவா மாறி அப்படியே வண்டா மாறுது. சரி. இதனால மரம் ஏதாவது எஃபெக்ட் ஆகுமான்னு என்னோட சந்தேகம். இல்லை, இது வந்து என்னங்கன்னா நம்ம பழைய காலத்தில் மாட்டு சாணம் மறு வருஷம், ஆட்டு சாணம் அதே வருஷம்பாங்க. அதனோட மாட்டு சாணம் மறு வருஷங்கிறது என்ன, கம்போஸ்ட் பண்ணி போடுங்க. நீங்கள் மறு வருஷம் ஒரு வருஷம் வைக்க வேண்டாம். அதில் இருக்கக்கூடிய மீத்தேன் போயிருச்சுன்னா காண்டாமிருக வண்டு வராது. அந்த அதை கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒன்று நீங்கள் நம்ம மண்புழு உரம் பண்ணுறோம், இல்லை நீங்கள் வந்து பயோகேஸ் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா மூட்டான் மாதிரி நம்ம இந்த மூடாக் போடுவேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு கூட இலதலைகள் போட்டு சாணத்தையும் மிக்ஸ் பண்ணி மூடாக்கு போட்டு வச்சு அந்த உரத்தை எடுத்து போட்டீங்க, கம்போஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா சாணம் அந்த வண்டு வராது. பச்சை சாணத்துக்கு தான் அந்த வண்டு வரும். சரி. இன்னொரு சந்தேகம் என்னன்னா, தென்னை மரத்தோட நிழல் வந்து இந்த கீரைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது? கண்டிப்பாக பாதிக்காதுங்க. நம்மளுக்கு ஃபுல்லாகவே தென்னை மரத்துக்குள்ளே தான் இருக்குது. நேரடியாக வெயிலில் படுற இதை விட இந்த மாதிரி ஒரு 40% நிழலில் வரக்கூடிய ஈல்டு நல்லா இருக்குது. அந்த கீரை செடிகள் நல்லா இருக்குது. சார், இந்த சீட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க? சீட்ஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா பண்டமாற்று முறை மாதிரி எங்கள் டீமில் வந்து நாங்கள் மாற்றி மாற்றி எடுத்துக்கிறோங்க. நீங்கள் ஆரம்ப காலத்தில் இப்போது இங்கே வெளியே நிறைய அந்த சீட் ஐலாண்ட்னு ஒரு அமைப்பு, நம்ம இங்கே வந்து இந்த பிரியா ராஜகோபால்னு ஒரு அக்கா வந்து திருப்பூர்காரங்க வந்து அவங்க நிறைய அந்த சீட்ஸ்க்காக கலெக்ட் பண்ணி அவங்க ஒரு கூட்டமைப்பு மாதிரி பண்ணி இப்போ வெளியே கூட ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதில் நீங்கள் உங்களுடைய 10 சென்ட் அளவுக்கெல்லாம் வேணும்னா அந்த அளவுக்கு இருந்த 100 கிராமுக்குள்ளேங்கிறனால அதை எடுத்தால் போதும். அதை விட ஜாஸ்தி வேணுங்கிறப்ப நம்ம கீரைகளில் வந்து ரிப்பீட்டடாக போடக்கூடிய சீட்ஸுக்கு வந்து ஒரு 10 செடி அதில் விட்டிங்கனாலே உங்களுக்கு தேவையான சீட்ஸ் அதில் எடுத்துடலாம். இல்லைன்னா விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகள் எடுக்கும்போது அதில் நம்ம இயற்கை பண்ணுறதுனால அது வேண்டாங்கிறது நம்மளுடைய கருத்து. ஆரம்ப காலத்தில் நீங்கள் ரொம்ப தொலாவி போய் எடுக்க வேண்டியது இருந்ததுன்னா நம்ம யூனிவர்சிட்டியிலே நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது, அதை எடுத்து நீங்கள் பண்ணலாம். 10 சென்ட்டுக்கு எவ்வளோ விதை தேவைப்படும் சார்? 10 சென்ட்டுக்கு எக்ஸாக்டாக பண்ணோன்னா நீங்கள் 2 கிலோ வரைக்கும் போகணுங்க. ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ ஃபுல்லாக பண்ணோன்னா 10 சென்ட்டுங்கிறது ஒரு வெரைட்டியாக இருந்தால் 2 கிலோ. இல்லை, 2 கிலோ நான் வந்து 10 வெரைட்டி. ஆமாம், அது 10 வெரைட்டியாக பண்ணிக்கங்க. அப்படிதான். ஓகே, தேங்க்யூ சார். நீங்கள் மீட் கம்பெனியிலிருந்து அந்த என்டர்பிரைஸை விட்டுட்டு யூஆர் சேஞ்ச் யுவர் என்டர்பிரைஸ் டு கீரை. ஆமாம். ஸோ நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, வாட் எவர் த ப்ராஃபிட் ஆர் த ROI or whatever you are getting in the meat company, could you able to sustain the same income in the இல்லை ஒன்று நான் முடிச்சுக்கிறேன். அப்போது நிச்சயமாக சஸ்டைனபிள் வராது. அப்படிங்கிற பட்சத்தில் when I can train the farmers with the producers company, you can lead the farmers and you are increasing your scale of
volume of the business which can equal to the business of meat company, will it be possible or not? டெஃபினட்டாக பண்ணலாம். என்னென்னா நம்ம இறைச்சி பதப்படுத்தி ஏற்றுமதி பண்ணுற தொழிலோட ஈக்குவலாக கீரையில் வருமானா டெஃபினட்டாக இல்லை. இது வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே இயற்கை விவசாயங்கிறது விவசாயம் இல்லைங்க, அது வாழ்வியல், அது வேறு. இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்காக வர்றது அல்ல இது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ அண்ணன் சொன்னார், ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட்டு. இப்போ நமக்கு முன்னால் பேசின அண்ணன் சொன்னார், அவருடைய தேடல் வேறு, கோடிகள் இருக்குது. நான் உண்மையை சொல்கிறேங்க, ஒரு ஸ்டேஜில் பாக்கெட் நிறைய பணத்தோடு சுற்றுனேன், அது வேறு, அது ஒரு வகையான லைஃபு. இப்போ போகிறது ஒரு வகையான லைஃபு. நம்ம எங்கள் கம்பெனியில் 100 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, 100 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தேன். அடுத்த நாள் நான் பால் கேனை கட்டிட்டு இப்போ சொசைட்டி போனேன். அது வேறு, இது வேறு. அந்த வருமானம் இல்லை, ஆனால் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இதில் இருக்குது. எல்லாரும் இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் பெரிய பிஸ்னஸ் மேனு, கோயம்புத்தூரில் ரொம்ப லீடிங் பிஸ்னஸ் மேன். அவன் வந்து ஒரு டைம் சொன்னான், டே உன்னோட இடத்த விற்றுட்டு போனேன்னா இந்த கொஞ்சம் இப்போ எங்கள் ஏரியாவில் நல்லா இப்போ ரொம்ப விலை ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க, கோடிகளில் போகுது, விற்றுட்டு போடா, ஒரு 50-100 ஏக்கர் வாங்கு, அதை டெவலப் பண்ணு, அதை விற்றுரு, அப்புறம் 100 ஏக்கர் வாங்கு, எல்லாம் பண்ணு அப்படின்னு கடைசியில் இப்போ எல்லாம் சொல்லிகிட்டே வந்தான். கடைசியில் வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி நீட்டாக பண்ணினா சூப்பராக இருக்குன்னு. அப்போ என்னோடய ஃப்ரெண்டு அப்துல் சலீம்னு ஒருத்தர் அது சொன்ன, அண்ணா எல்லாத்தோடைய லைஃப் அச்சீவ்மெண்ட் என்னவாக இருக்குன்னா, ஒரு நல்ல வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், ஒரு 50 சென்ட் 1 ஏக்கர் இடம் வாங்கணும், அதில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும், ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை அதில் ஜாலியாக வாழணும், இயற்கை விவசாயம் பண்ணி வாழணும். நீங்கள் ஆல்ரெடி இதை பண்ணிகிட்ருக்கிறீங்க, எல்லோரும் அங்கே போய் வர்ற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, மறுபடியும் இங்கேருந்து ஏன் அங்கே போகிறீங்கன்னு. என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட அதான் சொன்னேன், பணம் வேணும், பணமே வாழ்க்கைக்கு வேணும்னு நினச்சேன்னா தெரியல, எனக்கு தெரியல, அது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா முதலாளிகள், பெரிய முதலாளிகள் இருக்கும்போது அவங்கள நம்பி இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழிலாளிகளோட குடும்பம் வரும். பட் நாம் தொழிலாளி முதலாளி அல்ல, நாம் விவசாயம் வாழ்வியல் இருக்கிறோம். நம்ம செக்டார் வேறு, நம்ம வந்து நம்ம விஷமில்லாத சாப்பிட்றோம், நம்மளை சார்ந்தவங்களுக்கு விஷமில்லாத கொடுக்கறதுக்கான முயற்சிகள் தான் இந்த இயற்கை விவசாயம். நாங்கள் பண்ணிகிட்டு இருந்த தொழில் வந்துங்க மீட் எக்ஸ்போர்ட்டுங்கிறது. இவங்க சொல்கிற எல்லா லைவ் ஸ்டாக்கும் 20 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஃபார்ம் வந்து ஜூ மாதிரி இருக்கும். டொமஸ்டிக்கில் பர்மிட்டட் எல்லா அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எங்கிட்ட இருந்துச்சு. ஃபஸ்ட்டு விகோவாங்கிற ஹைப்ரிட் வாத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது நாங்கள் தான். அந்த மாதிரி ஒரு இமு வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையானப்போ இமு ஸ்லாட்டர் பண்ணி மீட்டும் ஃபேட்டும் விற்ற ஒரே கம்பெனி எங்களோட தான். அது நிறையங்க, அது வேறு, அது அந்த 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 அது தொழிலே வேறு. நம்ம அதிலேருந்து வெளியே வந்துட்டோம். அதோட டிமாண்டு வேறு. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்ச்சர் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு. எங்கள் கம்பெனியில் 175 வகையான ப்ராடக்ட், தட் மீன்ஸ் எங்கள் கம்பெனியில் அண்ணன் பார்த்துக்கிறாரு, 175 வகையான ப்ராடக்ட்ஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்த அன்னைக்கு அது ஒரு தேடல், அது வேறு. அந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் கம்பேரே பண்ண முடியாது ஃபினான்சியலி. மனசுனா அது ஓகே, இது வேறு. இது வந்து நம்ம கூட பேசுகிறதுங்க. இது என்னென்னா சொல்கிறது, செடி இதெல்லாம் வந்து நம்ம கூட பேசுகிறது, நம்ம வாழ்கிற வாழ்க்கை இது வேறு. இந்த அர்த்தம், இந்த தொழில் நம்ம செலக்ட் பண்ண தொழிலில் வந்து இப்போ எங்கள் டீம் வந்து நாங்கள் ஒரு 100 பேரையாவது சின்ன விவசாயிகளை உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய போராடிட்டுருக்குறோம். அவங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் கொடுக்கணும், அதுக்கான மார்க்கெட் பண்ணணும். ஏன்னா இயற்கை விவசாயத்தில் வந்து ஃபெயிலியர் ஆகிறது எல்லாமே மார்க்கெட்டிங்கில் தான். எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு வருவாங்க, கடைசியில் 10 ரூபாய்க்கு விற்கும்னு நினச்சி போகிற பொருள் 1 ரூபாய்க்கு கேட்கும்போது மனசே வெறுத்துரும். இந்த தொழிலே வேணாம். போன டைம் நான் சேலத்தில் பேசும்போது ஒருத்தர் வந்தார், கோயம்புத்தூர்லேருந்து நம்ம பேச்சை கேட்குறக்கா வந்துட்டு அந்த பையன் அழுதுட்டான். நான் எல்லாம் பண்ணி சந்தையாக மார்க்கெட்டை கொண்டு போய் கடைசியில் கட்டு 2 ரூபாய்க்கு என்னால் விற்க முடியல அப்படின்னு சொல்லி அது ரொம்ப வலிச்சுது எனக்கு. அப்படி பண்ணவே கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கெட் 10 கட்டுக்கு ஆர்டர் இருந்ததுன்னா 8 கட்டு பண்ணுங்க. நாளைக்கே சம்பாதிக்கணும்னு நினச்சா முடியாது. அப்போ நீங்கள் என்றைக்கு வேணுனாலும் 30வது நாள் பண்ணிடலாம். நீங்கள் அந்த இடத்த ரெடி பண்ணிங்கன்னா, விதைச்சிங்கன்னா 30வது நாள் கையில் பொருள் வந்துடும். ஸோ அதனால் இருக்கிறதுல மிக குறைவான காலகட்டத்தில் வரக்கூடிய பொருளில் விவசாயத்தில், அதாவது லைவ் ஸ்டாக்கில் தின வருமானத்தில் பால், விவசாயத்தில் தின வருமானத்தில் கீரை. அப்புறம் நீ கீரை வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு சென்ட்டு, அந்த 1 சென்ட்டில் 4 வகை, ஒரு சின்ன பாத்தி, எது மேலே ஒரு க்ரோ பேக்கு, எதில் வேணாலும் வளர்த்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் கீரை. அதே மாதிரி டிமாண்ட் நிறைய தேவையானவங்க இருக்கிறாங்க, உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம இருக்கிறோம்.
இடையில் இருக்கக்கூடிய இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியாவை அண்ணன் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நம்மகிட்ட இருக்குதுன்னு காமிங்க. அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசி பேசி மவுத் டு மவுத் அட்வர்டைஸ்மெண்ட்டும் வாங்க. நம்ம சொல்லி அவங்க சொல்லி அவங்க இங்கே போனால் அது கிடைக்குன்னு ஒரு 6 மாதம் 1 வருஷங்க. அது அப்புறம் நீங்கள் ரெகுலராக செஞ்சீங்கன்னா ரொட்டீனாக அது வர ஆரம்பிச்சிடும். சார் இதுக்கு என்ன உரம் கொடுக்கலாம் சார் கீரைக்கு? உரத்துக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த இயற்கையில் பண்ணும்போது சாண உரம் அல்லது அந்த மண்புழு உரம் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்டு வாங்கணும். சாண உரத்துக்கு மாடு இருந்ததுன்னா பெஸ்ட்டு. ஒரு மாடு அல்லது ஒரு ஆடு அந்த மாதிரி இருந்ததுன்னா, ஏன்னா தொழு உரம் நம்மளே பண்ணி போட்டால் தான், ஏன்னா கீரையோட காஸ்ட்டு நீங்கள் விற்கக்கூடிய பொருள் அதிகபட்சம் 30-40 ரூபாய்க்கு விற்க முடியும். ஸோ அதனால் இன்புட் காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு இந்த தொழு உரத்தை சாண உரங்கள் போடுறது தான் நல்லது. அதேமாரி வாட்ரு வந்து எந்த இன்டர்வலில் கொடுக்கலாம்? வாட்டருங்க வாட்ரு வந்து எந்த இன்டர்வலில் கொடுக்கலான்னு கேட்குறேன். இல்லை, அது வந்து இப்போ எடுத்தோடனே நேராக அந்த ஸ்ப்ரிங்க்லரு ரெயின் ஹவுஸ் அதெல்லாம் போக வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் நேரடி பாசனத்தில் போங்க. அது வந்து ஒரு மண்ணை பொறுத்து இருக்குது. இப்போ களிமண்ணாக இருந்ததுன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி இருந்தால் போதும். மணல் சார்ந்த பூமியாக இருந்ததுன்னா ஒரு 3 நாளைக்கு ஒரு தண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம அந்த செடி பார்த்தா தெரியுங்க. நல்ல ஒரு 10-11 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாடல் தெரிஞ்சதுன்னா நம்ம தண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த மண்ணில் லேசாக கிராக் வரும். அந்த அந்த இதை ட்ரை பண்ணி மறுபடியும் தண்ணி விடுறது அந்த சிஸ்டத்தில் பண்ணோன்னா கரெக்டாக வரும். நான் இந்த தொழிலுக்கு புதியவன் சார். எனக்கு ஒரு கிராஃபிக் அக்கௌண்ட் தர முடியுமா? How do you start? How do you plant? How do you grow? சார் இப்போது நான் என்ன சொல்ல வரணும்னு நினச்சேனோ அது ஆக்சுவலாக இந்த ஈசா செம்மேடு ஃபார்மோட வீடியோவில் கம்ப்ளீட்டாக போட்டாங்க. அந்த பெட் அமைக்கிற முறைகள், அந்த பெட்டில் வந்து விதைப்பு முறை, இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் படிச்சுக்கிட்டது வந்து நம்ம சொல்கிறத விட ப்ராக்டிக்கலாக பார்க்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த ப்ராக்டிக்கலாக பார்க்குறதுக்கு வந்து மிக அற்புதமான பயிற்சி, கீரை வளர்ப்பு பயிற்சி வந்து செம்மேடு ஃபார்மில் ஈசாவோட இதில் கொடுத்தாங்க. என்னென்னா எந்த ஒரு ஃபார்ம்லேயும் தோட்டத்துக்குள்ளே இறங்குறதுக்கு விட மாட்டாங்க. அந்த ஈசா ஃபார்முக்கு நாங்கள் ட்ரைனிங், நாங்கள் போனது வந்து நீர் மேலாண்மை படிக்கிறதுக்காக போனோம். பட் போகிற ஒவ்வொருத்தரையும் விதைக்க வச்சு விதைக்கிறது எப்படிங்கிறத சொல்லி கொடுத்து, அந்த 1 டே ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு கலை மேலாண்மை, அந்த பூச்சி மேலாண்மை எல்லாமே ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணினீங்கன்னா அந்த சொல்கிறத விட ஈஸியாக இருக்கும். இப்போ வீடியோவில் பார்க்குறதோ அல்லது இந்த யூடியூப் பார்த்துட்டு செய்கிறதோ விட, ஏன்னா நம்ம அதை வந்து ஒரு வாழ்வியலாக மாற்ற போகிறோன்னு சொன்னோன்னா ஒரு நாள் இப்போ இவ்வளோ நான் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ப்ரோக்ராம் போடுறத நீங்கள் நிறைய இடத்துல போடுறாங்க. பட் இந்த அளவுக்கு நான் ஒரு 3 நாள் பண்ணியிருக்கேன், அட்டன் பண்ணியிருக்கேன். பட் அதில் தியரிட்டிக்கலாக இருக்கும். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு மைக்கை வச்சு பேசுவாங்க, வீடியோ போடுவாங்க, இப்போ போர்டில் எழுதுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். களப்பயிற்சியோட ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது ஈசாவோட தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. எல்லா வகையான இடங்களும் அந்த செம்மேடு ஃபார்மில் நான் பார்த்தேன். அது இல்லாமல் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்மர்ஸோட ஃபார்முக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. அது அந்தந்த துறைகளுக்கு தேவையானதுக்கு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் ஒரு களப்பயிற்சி அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வந்து இயற்கை முறையில் பயிர் பண்ணுறோம். ஆமாங்க. அதுக்கு உரங்கள் வந்து சாண உரத்தை வந்து போடும்போது அப்புறம் கேட்டார் காண்டாமிருகம் வந்து வரும்னு நீங்கள் சொன்னபடி பக்குவமாக இருந்தால் அது வர சான்ஸ் இல்லை. சரிங்க. அதையே நம்ம வந்து அதோட சேர்த்து இந்த மண்புழு உரம் தயார் பண்ணுறதும் சின்ன மெத்தட் தான். அது ஒரு 2 மாதத்தில் சாணத்தை உலர விட்டு ஆற விட்டு திரும்ப போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கேற்ற மாதிரி போடுற சாணத்துக்கு ஏற்ற மாதிரி இது மண்புழு சேர்த்தோம்னா 2 மாதம் அது நமக்கு தண்ணி 2 நாளுக்கு ஒருக்கா தண்ணி விட்டு வந்தோம்னா மண்புழு உரம் நமக்கு கிடச்சி போகும். ஈஸியான மெத்தடலாம். ஏன்னா நம்ம இயற்கை முறையில் பண்ணும்போது மாடு அவசியம்னு சொல்லிட்டீங்க. எப்படியும் 2 மாடு வச்சுருப்பாங்க. அந்த மாடு சாணத்தை சேர்த்து அவங்களே மண்புழு உரம் தயாரிக்க கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களே இந்த கேள்வி இடமெல்லாம் போயிடும். இல்லை, இந்த இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மண்புழு உரங்கிறது வந்து ஸ்டார்டர். அது வந்து இந்த விவசாயத்தினுடைய ஸ்டார்டிங்காக தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ரெகுலராக மண்புழு உரம் வந்து உங்கள் தோட்டத்துக்கு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அது வந்து செயற்கை உரம் கொடுக்குறவங்களுக்கான தேவைகள் தான் அது. இயற்கை உரத்தை பொறுத்த வரைக்கும் மண்புழு உரத்தை கொடுத்துட்டிங்கன்னா அந்த மண்புழு உரத்தில் வந்து கோன்ஸ், அதாவது மண்புழுக்கு வந்து அதை பற்றி நிறைய பேசலாங்க. அதுக்கு மிக சிறப்பு என்னென்னா, தான் வைக்கிற முட்டை பொறிச்சு வர்ற குஞ்சுக்கு தேவையான உணவு இருந்தால் தான் முட்டையே வைக்கும், இல்லைன்னா முட்டை வைக்காது. அது அந்தளவுக்கு அறிவுள்ள ஜீவன் அது. இல்லைன்னா அதுக்கு உணவு இல்லைன்னா அது உறக்க நிலைக்கு போய் ஒரு 10 அடி 15 அடி ஆழத்தில் போய் உறக்க நிலையில் இருக்கும். இந்த மாதிரி குணங்கள் கொண்ட அந்த உயிரினத்துக்கு வந்து
நாம் ஒரு டைம் 2 டைம் கொடுக்கும்போது அந்த மண்புழு உரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முட்டைகள்லேருந்து புழு உற்பத்தி ஆயிரும். அந்த உற்பத்தி ஆகிற புழு அது உற்பத்தி பண்ணக்கூடிய முட்டைகளுக்கு இருந்து வர குஞ்சுகளுக்கு தேவையான சாப்பாடு தான் நம்ம கொடுக்குற சாண உரம். அது வந்து நீங்கள் ஒன்ஸு ஒரு தடவை 2 தடவை ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் கொடுத்து பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தோட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ எல்லாம் மருந்தடித்து உரம் போட்டு அதை கொண்டுட்டோம். அதுதான் மறுபடியும் சொல்கிறது, நமக்கு சோறு கொடுக்குற பூமிக்கு விஷத்தை கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறது என்னென்னா, பூமி இல்லை, நீங்கள் இனத்தை கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற பூமாதேவி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற உயிரினங்கள் சாகிறதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதனால் நம்ம அதுக்கான உணவை கொடுத்தோன்னா நமக்கான நல்ல உணவை அது திருப்பி கொடுக்கும். அவ்வளோதான். இது எல்லோருக்கும் மறுபடியும் ஒரு டைம் எல்லாத்தோட சார்பாக சொல்கிறேன், இவ்வளோ பெரிய ஒரு இடத்த நமக்கு கொடுத்த பிஎஸ்என்வி காலேஜுக்கும் இதுக்காக இவ்வளோ மெனக்கெட்டு எத்தனை வேலை, இது சாதாரண வேலை இல்லைங்க. ஒரு செட்டை போட்டு உள்ள உட்காந்துருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு தடுக்கு கீத்தில் ஒரு கொட்டகை போடுறனா கூட எவ்வளவோ செலவாகும். இவங்க எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாம் பண்ணி இந்தளவுக்கு பண்ண ஈஸா மறுபடியும் நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது என்னென்னா, நிறையா ஸ்பிரிச்சுவலாக நிறைய பேர் பண்ணுறாங்க. இவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஒரு சைடு, பட் இந்த இயற்கைக்காகவும் இயற்கை விவசாயத்துக்காகவும் இப்போ 30,000 பேர்த்துக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ பேர்த்துக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. வாழ்க்கை மாற்றல் அது 30,000 பேர்த்து பண்ணியிருக்காங்கன்னா அதில் ஒரு 20,000 பேர்த்தோட வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு தர்ம காரியம். அவ்வளோதான். அவங்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள்.